நாய் வந்தவனும் மோந்து பார்த்து ஓடி போட்டு ஆனா உன் பொண்ணு சமையல் பெருங்காய வாசம் தூக்குது எங்கேயே சாப்பிடலாமான்னு விதவிதமா செய்வேன். எல்லாம் நான் செஞ்சுட்டியா? இப்போது எங்க அம்மா கை கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக பீடத்தை கீழே போட போகிறார்கள். இப்போது பீடத்தை கீழே போட போகிறார்கள். பீடம் என்றால் பட்டசு போட்டு விட்டார்கள். இப்போது இலையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இலையில் தண்ணி தெளிக்க போகிறார்கள். இலையில என் தண்ணி தெளிக்கிறான் தெரியுமா? ஏண்டா காக்காவாம் ஏதோ பாரம்பரியமா பண்றது போடுது அதை சொல்றான் போல. அதெல்லாம் ஒண்ணுங்க காக்கா பேன் வைக்காத தொடங்கிட்டு தான் அதுக்குதான் தண்ணி இல்லை தெளிக்கிறது. இப்போது குண்டானோடு கொட்டுகிறார்கள். ஏதோ வாயிலாவது தெளிக்கிறாங்க. என்ன தெளி ஐயோ மத்தியும் கொட்டு அந்த அடி தேவையாது துணா அப்படி போட்டு தேவையா அப்படி கொட்டாங்க. கண்ணு அப்படி ஜூம் பண்ணி பாரு. இதுல என்னன்னா இருக்குதுன்னு நீ பாரு. மிளகா, கத்திரிக்காய், அது இல்லடா டேயாம் நல்லா பாரு. அது சவுண்டா சொல்லு. எறும்பு உம்மா தாலி அத்திருவாளா? ஐயோ கடவுளே புறம்போக்கு என்னத இதுல எறும்பு குது என்ன ஆகுதுன்னு கூட பாக்க தப்பா நினைக்காத. எறும்பு கீத்து உனக்கு நல்லதான். ஏன் கண்ணு தெரியும்னா நல்லா தெரியும். எறும்பு சாப்பிட்டுனா நான் ஒரு டப்பால போட்டு எடுத்துன்னு தரேன். எறும்பு வாயில போட்டுக்கிறியா? நீ எடுத்துன்னு வந்து கொடு. கண்ணு தெரியாத போது போட்டுக்க. அல்லா இப்போதே அவாவ எகத்தாளத்துக்கு தான் எவ்வளவு சோறு போடுறேன். சொல்றதுன்னா சொல்லுமா. நான் சொல்றேனே அது எங்க அம்மா சாப்பிட போனா குசு குசுன்னு பேச நானா பேசுறேன் பரவாயில்ல. இப்பதானா இப்போது எங்க அம்மா கலவையை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது சனர போகிறார்கள். சனர் என்றால் சனரு. இப்போது கதுக்கு போகிறார்கள். கதுக்கு இப்போது வாரி கொட்ட போகிறார்கள். ஜேசிபி வாரி கொட்ட போறேன். கையே ஜேசிபி லாரி. இது முக்கியமா ஆடவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையோ, பொம்பளைங்க தான் பார்க்கணும். இது ஏதோ காமெடிக்காக பேசுறேன். ஏதோ காமெடிக்காக எதுக்காக சொல்றேன்னா பெண்ணா பிறந்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிடணும் பார்த்து அப்படிதான் ஒரு காலை பரப்பிக்கின்னு உட்காந்து சாப்பிட்டா வீடு நல்லா கலங்கும். அப்பதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வரும். ஆட்டை முடிச்சு பகுத்து விட்டு ஏன்னா உன் பொண்டாட்டி மேல கரியா மீனான்ற வாடின்ற போடுன்ற அப்பதான் தேவடியா. ஐயோ சிரிக்காத. அப்படி சிலு சிலு சிலுன்னு ஏறுது எனக்கு. எனக்கு வேற பொழப்பு இல்ல. அதுக்குதான் அங்கிருந்து ஓடியாம நானே ஒம்மெருத்துரா சிப்ஸே என்ன டாபரு வாயாமா ஏழு மேலே வாய் நல்லா சாப்பிடு.
ஐயோ எங்கம்மா வாங்கி எடுத்துட்டாங்கோ சத்தியமா நான் இல்லப்பா நான் இல்ல நான் சும்மா தான் 1 மணி நேரம் 1/2 மணி உள்ளட்டு மணி நான் இல்ல யாரோ ஓட்டி தியேட்டர் தேவேந்திரன் தாமா தியேட்டர் எங்க மேல வாந்தி அடிக்க வச்சுக்கிறாரப்பா மெதுவா வாந்தி எடுத்துக்கிறேன் வாந்தி எடுத்துக்கிறேன் வயிற்றுல பேபி பாமா என்ன பாமா பாம்பு இல்ல குழந்தை வளர்ந்துங்குது யார் காரணம் டீ வச்சு தேவேந்திரன் காரணம் இது எப்படி நடந்தது தூங்கி கொண்டு இருந்தா கழித்து ஐயோ இல்லை நமக்கு நல்லதுதான் என்ன பண்ற காலையில 9 மணிக்கு நேரம் கவர்மெண்ட் போயிடும் டோக்கன் போட்டு வாரம் செக் பண்ணாரு ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒன்னொன்னு வித்தாது கவர்மெண்ட் நிறைய துட்டு தராங்களா நீ வாண்டு போட்டுக்கினே துட்டு வாங்கி மெத்த கொடுத்து ஏன் இதெல்லாம் சொல்லிங்கிற வாந்தி எடுத்துற மாசமாக்கிறதுக்கு வாந்தி எடுத்த இந்த சாப்பாட்டை தெருல போற தெருநா தின்னும் அதான் நீ சொன்னீங்க நான் தெருநா எந்த மாவட்டி தூங்கினாங்க கொஞ்சம் வெயிட்ட பார்க்க சொல்லிட்டா என் பக்கத்துக்கு போட்டாச்சு வேற என்ன ஐயோ குத்திக்கலாம்டா குத்திக்காத வேலைக்காரன் நானே வயிற்றுல இருக்கிறேன் ராவா குடிச்சு ராவாலாம் குடிக்காதீங்க தண்ணி ஊற்றி கலந்து குடிங்க ராவா குடிச்சா போய் வாங்கி போட்டேன் குடிக்காதியா நானு சக்காத்தர் பெத்த பொண்ணு அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு மசியில நாளைக்கு எங்க வீட்டுக்கு வராரு அண்ணன் வர்றாரா அப்ப நானு அண்ணெல்லாம் சொல்ல கொஞ்சமா பாத்துக்கோன்னு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு 2 ஒரு முடிவு நான் பார்க்கல 2 ஒன்று பார்த்துல அம்மா பேரே மாத்தி நினைக்காதடா ஈரமாயிட போறேன் செல்லமா தானே கூப்பிடுறேன் செல்லமா தான் கூப்பிட்டேன் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வர ஐயா பார்த்தாலே ஆக மாட்டேங்குது எப்படிக்குதுன்னு தெரியல நமக்கு சொல்றது தேடி அதுக்கு தேவையான எப்படி கூப்பிட்டு தெரியுமா ஐயா 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 இல்ல அது ரெண்டுமே கடான அது சண்டை போடுது யார் மூடில வரலான்னு அது ரெண்டு கடானா இந்த வாரத்துக்குன்னா அது ரெண்டு போட்டு எங்க வீட்டுக்கார் வராரு வந்தா பேசுவோம் ஐயோ அம்மா உமா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க ஏண்டா நான் தெரியல 4 மாசம் ஆச்சே என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க நான் பேசிட்டேன் நீ அதான் பேசிட்டேன் அதுல பேச எப்படி மணி பார்க்கணும் வசந்தரா யார பத்தி அரங்க அப்படியே என் மனைவி வசந்த பாருங்க வசந்தரா
ஏன்டா நீ ஆடுகிற? ஏன்டா நான் என் பொண்டாட்டி நினைச்சு கூப்பிட்டேன். பொண்டாட்டி இருக்கா? சரி விடு, யார் பொண்டாட்டியா நான் நான் யார் பண்ணது கூட்டு போயிடாது. விடு, உன்னை மனைவி பண்ணணும். வசந்தரா என்ன சொல்றேன்னா தன்மையா போய் பேசு போதும். ஆமா நான் யார்? என் மனைவி. போயிட்டு வர, போயிட்டு வர. டேய் ஐயா இல்ல நானே போறேன். போயிட்டு வாடா. ஏச்சேப்பா வசந்தரா வசந்த் எல்லி கோமா வசந்தரா ஏன் என் முகத்தை பாரு திரும்பி பாரு பார்க்க மாட்டேன் வசந்தரா நான் என்ன சொல்லி விட்டேன் நீ ஐயோ வசந்தரா நான் எத்தனை கடிச்சு வசந்த் செல்லம் இது பாரு அடடே 4 மாசமாச்சு உன்னை பார்த்து அதனால கோமா பார்த்து மட்டும் 4 மாசம் அது சொல்லாத இல்ல நான் என்ன சொல்ல போறேன் எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு பேச்சு வார்த்தை அதானே இது ஒரு கால் போறது இல்ல போட்டிருப்பேன் என்ன செய்வது என்னுடைய நண்பனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டாங்க தங்கி விட்டேன் ஆறு நண்பன் பாலி சிலேதன் அவருடைய அன்புல அங்கே தங்கி விட்டேன் உன்னை பார்த்து வந்துட்டேன் இப்போ போன இடம் வந்த இடம் போய் 4 மாசம் ஆச்சு ஒரு பொண்ணாட்டி என்ன பண்ற ஏது பண்ற 4 மாசமா அப்படியே மகாரத்தோட குமரி கணக்குறேன் செல்லம் மாமா வந்துட்டல இனி சந்தோஷமா இருப்போம் ஆமா அப்படி யாரு என்ன என் கணவர் என்றால் நீதான் அதேதானே ஆமா ஏன் கோவத்தை விடு அப்புறம் நைட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் பிராமிஸா ராமிசா போக மாட்டேன் ஆஹா வசந்தரா கட்டான உடல் குண்டான முகம் ஆப்பிள் கண்ணம் வில் போன்ற புருவம் விரைப்பது நெற்றி அது மேக போன்ற கூந்தல் வண்ண உடை சின்ன இடை அகண்ட மார்பு திரண்ட தோள்கள் அடடவுன பார்வதி உள்ளம் துடிக்கிறது படக் படக் ஆஹா இன்பத்தின் இருப்பிடமே எழில் நிறைந்த ஓவியமே அன்பின் பிறப்பிடமே ஆடி வரும் மாமல்லே கண்ணே கலியமுதே கலை அழகு கொண்டவளே கலை வண்ண தாரகையே காவியத்தின் நாயகி வாயன் பக்கம் உனக்கு ஏன் வெட்கம் இருக்கு வா ஒருவர் நீ ஒருவர் தானே
வசந்தரா, நினைவு திரைகள் எண்ணங்களுக்கு திறகு முளைத்து எழில் வானில் மிதக்குகிறது. இன்பங்களை அலங்கரிய முடியுமா? அன்பின் ஆழத்தை, ஆழமான காதல் தான் அன்பு வகைப்படி தகராதி. இது வெற்றி காவியத்தின் முதல் கதாநாயகி நீதானே. கதாநாயகி இனியாக இருந்தாலும் உன் இதயத்தில் தனியாக இருப்பவன் சிவா நான் தானே. சிவானந்த பேரருள் நம் உயிர் ஒன்றாய் கலக்க கிளை நதியாக பயன்படுவது தூய்மையான காதல் என்றோம். இல்வான் இலக்கணத்தில் எழுத்தறிகிறத கற்க துவங்கியுள்ளோம். எழுத்து இனிய சொல்லாக மலராக மலர்ந்து மனைவீசு துணைமைக்கு தேனர்ந்து வண்டுக்கு மதுவெளிக்கு இடம்பெற்றில் பொருட்சுவையாம் கண்ணியன்னம் அகைவீந்து பெருமாப்பன் விளங்கும் தமிழாப்பு கலை பயின்று அவை போன்ற நம்பக்கள் அணிநவை செய்துவிட்டால் காதல் கசக்காது கசங்காமல் மனைவீசி கொண்டிருக்கிறோம். வெட்கப்படாது வசந்தா. சேலையில விடி கட்ட வசி வந்து ஆடிவிட்டோம் பாடிவிட்டோம் சந்தோஷமா இருந்து விட்டோம். உன்னை கேட்க மறைஞ்சே போய்விட்டேன். அதாவது வந்து வசந்தரா, நம்முடைய மகள் பத்மாவதி எங்க? நம்முடைய மகள் பத்மாவதி யாரு? பத்மாவதி வசந்தரா எங்க? அம்மா எங்க பேணம்மா? எங்க போன? நீ போயா? நீ போடா. டேய் நான் எஜமான்டா. போயா போயா வா. எங்க பேணம்?